செவ்வந்தியின் கைதில் டாக்ஸி தொடர்பில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். செவ்வந்தியை கைது செய்த இலங்கை கோட்டாபயவை காப்பாற்ற காணாமல் ஆக்கப்பட்ட சாரா. யாழ்ப்பாணம் குடைத்தனை பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு, சந்தேக நபர் தப்பியோட்டம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறுவது உண்மையல்ல, சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து. திருகோணமலைக்கு விஜயம் செய்த அனுர போராட்டத்தில் இறங்கிய முத்துநகர் விவசாயிகள். மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் திறப்பு. உடன்பாட்டில் இருந்து விலகும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, கஜேந்திரகுமார் சீட்டம். புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் பன்றி வளர்ப்பு. 13 நடைமுறைப்படுத்த வலியுறுத்துவோம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் திட்டவட்டம். வானிலை மாற்றம் குறித்து மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. தையட்டி விகாரையின் காணி பௌத்த நிலைமை, பௌத்த காங்கிரஸ் அடாவடி, வெடித்தது சர்ச்சை. தொடர்பென விரிவான செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவ வழக்கில் பிரதான சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தியின் கைதின் பின்னர் நந்தகுமாரன் தக்சி என்ற பெண்ணின் பெயரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. சாவகச்சேரியைச் சேர்ந்த அவர் அங்குள்ள ஒரு பாடசாலையில் உயர்தரம் வரை கல்வி கற்றதோடு பாடசாலை கல்வியை இடையில் நிறுத்திக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து சலீம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவரும் போதைப்பொருள் போன்ற குற்றச்செயலோடு தொடர்புடைய ஒருவராகியுள்ள நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவருடனான உறவை முறித்துக் கொண்ட தக்சி வேறொரு திருமணம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கு ஒரு குழந்தை உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான சூழ்நிலையில் அவர் தன்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவருடன் சேர்ந்து வசிக்கப் போவதாகவும் சில மாதங்களுக்கு முன்னர் அயலவர்களிடம் தெரிவித்துள்ளார். நாட்டில் புரையோடி போயுள்ள போதைப்பொருள் வர்த்தகத்தை முழுமையாக ஒழிக்கப் போவதாக சமகால அனூர் அரசாங்கம் சூளுரைத்துள்ளது. இந்நிலையில் அதற்கான நடவடிக்கையும் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலம் ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருளுடன் தொடர்புடைய முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் தம்மை பிடிக்க முடியாது என இருமாப்புடன் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த பலர் அதிரடியாக வேட்டையாடப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அழைத்து வந்தவர்களில் பலர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துடன் மிக நெருக்கமானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக போதைப்பொருள் வர்த்தகத்துடன் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக அரசாங்கம் குற்றம் சாட்டி வருகிறது. இவ்வாறான நிலையில் இலங்கையை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் அம்பலப்படுத்தப்படுவதுடன் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று தேர்தல் பிரச்சாரங்களில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சூடுரைத்துள்ளார். எனினும் கடந்த ஒரு வருட காலத்தில் அது தொடர்பில் எந்த ஒரு காத்திரமான தகவல்களும் அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படவில்லை என்று மக்கள் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குடத்தனை கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து சுற்றிவளைப்பு ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்டது. குடத்தனை கிழக்கு மாளிகை திடல் பகுதியில் இளைஞர் ஒருவர் பலர் மீது வாழ்வெட்டு மேற்கொண்டு இதுவரை பலரை காயப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் அவர் பல தடவை கைது செய்யப்பட்டு நீதிமன்ற பிணையில் விடுவிப்பதும் பிணையில் சென்ற பின்னர் மீண்டும் வாளால் ஆட்களை வெட்டி காயப்படுத்துவதும் வழமையாக இடம்பெற்று வருகிறது. அண்மையில் பிணையில் சென்ற குறித்த இளைஞன் பல வீடுகளை தாக்கியும் பொருட்களை சேதப்படுத்தியும் வந்ததோடு பலரை அச்சுறுத்தி வந்துள்ளதாக ஒரு சில தினங்களுக்கு முன்னர் வீதியால் சென்று கொண்ட ஒருவரை சரமாரியாக வாளால் வெட்டி காயப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் சில நாட்களாக மருதங்கணி போலீசார் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு முயன்று மருதங்கணி போலீசாரால் கைது செய்ய முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சந்தேக நபருக்கு பயந்து 6 குடும்பங்கள் மாளிகைத்தல் கிராமத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வாழ்வெட்டு சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் குறுகிய காலத்தில் பிணை வழங்குவதால் குறித்த சந்தேக நபர் தொடர்ச்சியாக வாழ்வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதாக பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற சமஸ்டி தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது சுவிஸ் அரசு சமஸ்டி தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்க இருப்பது போல நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறிய கருத்து உண்மையானது அல்ல என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற சமஸ்டி தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது சுவிஸ் அரசு சமஸ்டி தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்க இருப்பது போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது கருத்துக்களை தெரிவித்தார். ஆனால் உண்மை அதுவல்ல. அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்களை சுவிஸ் அரசு அழைத்தது சமஸ்டி தொடர்பான ஒரு கற்பிதத்தை வழங்குவதற்கு மாத்திரமே தவிர வேறு எதற்குமல்ல. அங்கு அதிகம் வந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தி ஜேபிபி அரசைச் சேர்ந்தவர்கள். எனவே அவர்கள் மைத்ரிபால ஸ்ரீசேன ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலத்தில் முன்வைக்கப்பட்ட யாப்பு சீர்திருத்தம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விடயங்களை முன்கொண்டு செல்வதாக தெரிவித்தனர். அதனால் அது தொடர்பான எவ்வித நடவடிக்கையும் இதுவரை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. எனவே இதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்துடன் 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி எமக்கு கிடைக்கின்ற குறைந்தபட்ச அதிகாரமான மாகாண சபை தேர்தலை நடத்திவிட்டு அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனகுடா விமான நிலையத்தில் இன்று நிகழ்வொன்றில் பங்கேற்க திருகோணமலைக்கு சென்றார். இதையடுத்து திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள், கிண்ணியா வானில விவசாயிகள் இணைந்து நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக 32வது நாளாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட முத்துநகர் விவசாயிகளும் ஜனாதிபதியை சந்தித்து தங்களின் விவசாய நிலங்களுக்கான தீர்வை முன்வைக்க கோரி வீதிக்கு இறங்கினர். மக்கள் போராட்ட முன்னணி, அகில இலங்கை விவசாய சம்மேளனம் ஆகியன இணைந்து இந்த கவனஈர்ப்பை மேற்கொண்டிருந்தன. மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலையை தொடர்ந்து நேற்று இரவு குறித்த வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதாக கொத்மலை நீர்த்தக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தொடர்ந்து மழையுடனான வானிலை தீவிரமாகும் பட்சத்தில் ஏனைய வான்கதவுகளை திறப்பதற்கான சாத்தியம் நிலவுவதாக அவர்கள் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்ன கட்சி பதவிகளை கைப்பற்றுவதற்காக எமது உரிமைகளை பெற்றுவிட்டு செய்த ஒப்பந்தங்களை மீறும் வகையில் இப்போது 13ஆம் திருத்தம் தொடர்பில் கூட்டங்கள் வைப்பது தாங்களாக ஒப்பந்தத்தில் இருந்து விலகும் செயலாக பார்க்கிறோம். இவ்வாறு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை தமிழ் கட்சிகள் அணுகும் முறைமை தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நடத்தி வரும் கூட்டங்கள் தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளார். கூட்டத்தை நடத்தியது தமிழ் கட்சிகள் அல்ல, அதை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளிகள் கூடி மாகாண சபையை வைக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பிலும் கதைத்துள்ளனர். நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக ஒற்றையாட்சி முறைமைக்குள் தமிழ் அரசியல் நடத்த அறவே இடமில்லை என்பதை எழுத்து மூலமாக தெளிவாக வலியுறுத்தி வந்தோம். அது மட்டுமன்றி 13ஆம் திருத்தம் இறுதி தீர்வும் அல்ல, ஐக்கிய ராட்சிய யோசனை நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற இரண்டும் ஒப்பந்தத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 13ஆம் திருத்தத்தை பற்றி தொடர்ந்து கதைத்துக் கொண்டிருப்பது என்பது அந்த ஐக்கிய ராட்சிய அரசமைப்பை எதிர்க்க வேண்டிய பொதுமக்களை செயற்படுத்தாமல் திசை திருப்பி ஐக்கிய ராட்சிய அரசமைப்பை தமிழ் மக்களுடைய அனுமதியுடன் ஆதரவோடு நிறைவேற்றுவதற்கு துணை போகின்ற செயலாக பார்ப்பதாக அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கோம்பாவில் பகுதியில் சுகாதாரமற்ற முறையில் பன்றிகளை வளர்த்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு சுகாதார பரிசோதகர்களுக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து அவர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டனர். இதன் பொழுது குறித்த நபர் தன்னுடைய வீட்டு வளாகத்தில் 10க்கும் அதிகமான பன்றிகளை சுகாதாரமற்ற சூழலில் வளர்த்து வந்தமை தெரிய வந்தது. மேலும் பன்றிகளின் மலக்கழிவுகள் முறையாக அகற்றப்படாமல் சுற்றுப்புறத்தில் வெளியேற்றப்பட்டு துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்பட்டிருப்பதும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருப்பதும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த பன்றி உரிமையாளருக்கு எதிராக முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். 1988ஆம் ஆண்டு எவ்வாறு 13ஆம் திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டதோ அதில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் மீளவும் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என நாம் வலியுறுத்துகிறோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஒரு தொடர் கருத்தரங்களை வடக்கு கிழக்கில் நடத்தி வருகிறது. தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய ஏனைய தரப்புகளும் இதற்குள் வந்து இணைய வேண்டும் என்பது எமது விருப்பம் என்றும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார். எதிர்வரும் 23ஆம் தேதி உருவாகும் என்று கணிக்கப்பட்டிருந்த தாளமுக்கம் எதிர்வரும் 21ஆம் தேதி மத்திய வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வடக்கு வடமேற்கு திசையில் அது நகர்ந்து இந்தியாவின் தமிழ்நாட்டின் நெல்லூருக்கு அருகில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இந்த தாளமுக்கம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது வலு குறைந்த புயலாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உருவாகவுள்ள தாளமுக்கத்தால் இலங்கையின் எந்த பகுதிக்கும் நேரடி பாதிப்புகள் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கனமானது முதல் மிக கனமானது வரை மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் வடக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என்றும் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கிடைத்து வரும் மழை இந்த மாத இறுதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையட்டி திசவிகாரை அமைந்துள்ள பகுதி தேவநம்பிய தீச மன்னன் காலத்து பௌத்த நிலம் என்றும் அது சட்டவிரோதமானது அல்ல என்றும் விகாரைக்குரிய காணிகளில் தற்போது குடியிருப்புகள் அமைந்துள்ளதாகவும் இலங்கை பௌத்த காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இலங்கை பௌத்த காங்கிரஸ் வலி வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தனுக்கு அனுப்பிய கடிதத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க திசவிகாரை தேவநம்பிய தீச மன்னனின் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதாக அறிய முடிகிறது. அது பின்னர் பாலடைந்த நிலைக்கு சென்றுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குறிப்பாக விகாரை கைவிடப்பட்ட நிலைக்கு சென்றதால் 1971ஆம் ஆண்டின் நகர அபிவிருத்தி திட்டத்தில் அந்த இடம் கைவிடப்பட்ட விகாரை என்று குறிப்பிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே தற்போது நூற்றுக்கணக்கான மக்கள் திஸ்ஸ விகாரைக்கு வருவதால் அங்கு அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை உள்ளதாகவும் அந்த பணிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.